ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சாரியை நம்ம வெளியில் கிளம்பும்போது கட்டணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் டைம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நான் இந்த சாரியை கட்டினது வித்தின் 2 minutes. சொன்னால் நம்ப மாட்டீங்க. முன்னாடியே ஒரு சாரியை நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை உடனே எடுத்து வேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எடுத்தேன், இடுப்பில் சொருகிட்டேன். இடுப்பில் சொருகினதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்ஸ் நமக்கு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதை நம்ம அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் மாதிரி அந்த எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரஃப்பாக கட்டி காட்டுறேன். ஸோ எடுத்து டேரெக்டாக நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சென்டர் ப்ளீட் ஃபிட் பண்ணதுமே பின்னாடி எடுத்து முன்னாடி போட்டோன்னா வேலை முடிஞ்சது. இந்த வேலை முடிகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு வித்தின் 1 minute ஆகிடும். உங்களுக்கு ப்ராப்பராக கட்டுறதுக்கு மேக்ஸிமம் 2 minutes போதுங்க. இதுக்கு பெஸ்ட்டு வே ஏன் இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா, நம்மளோட டைம் சேவிங் மட்டும்தான். எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா பரபரப்பாக கிளம்பிகிட்ருப்போம். நம்மளோட சாரியை ஒழுங்காகவே நம்மளால் கட்டவும் முடியாது. ஒழுங்காக பர்ஃபெக்டான மனநிலைமையும் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி நம்ம உடனே பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் எடுத்து வச்சு கட்டும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக டைம் சேவும், பர்ஃபெக்டாகவும் நம்ம கிளம்பி வெளியில் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த சாரியெல்லாம் கட்ட தெரியும். பட் முன்னாடியே ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி அதை எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, ஈஸியாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எப்படி ஈஸியாக உங்களுக்கு சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது ப்ளஸ் கட்டுறது அப்படிங்கிறத சொல்லிக்